ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம செமிகண்டக்டரோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக புக்கில் ஒரு பெரிய டெரிவேஷன் பார்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் அதுலேருந்து கொஸ்டின் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப அதிகமான வெயிட்டேஜ் உள்ள லெசன், கிட்டத்தட்ட 6 to 7 மார்க்ஸ் இதில் வரும். டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரிவேஷன், உங்களுக்கு ஹாஃப் வே ரெக்டிஃபயர், ஃபுல் வே ரெக்டிஃபயர் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் கற்றுக்க வேண்டிய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். கிளியரா? இந்த எனர்ஜி பேண்ட் கேப்லாம் தெரியும். கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டும் ஓவர்லாப் ஆயிருந்தா இது கண்டக்டர். கண்டக்ஷன் பேண்டும் கீழே உள்ளது விபி, மேலே உள்ளது சிபி. ஓகேவா? ஸோ வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இன்சுலேட்டர், ஒரு மாதிரி சிக்னிஃபிகண்டாக ஒரு டீசெண்டான ஒரு செப்பரேஷன் இருந்தால் அது செமிகண்டக்டர். இங்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, இன் ஜென்ரல் செமிகண்டக்டர்ல வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போனா கிடைக்கிறது எலக்ட்ரான் கரண்ட், கண்டக்ஷன் கரண்ட். எல்லா டைமும் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அக்செப்டார் லெவல், டோனார் லெவல்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஒண்டர்ஃபுல்லா ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், அடுத்தது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா தான் இருப்பாங்க. நான் கொடுக்குற ஹீட்னால கீழே இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? மேலே போகும். நான் கொடுக்குற ஹீட்னால. அதனால இவங்களால ரூம் டெம்பரேச்சர்ல தன்னை லிஃப்ட் பண்ணி மேலே எடுத்துட்டு போக முடியாது. நான் ஒரு டெம்பரேச்சர் கொடுக்குறேன், அதனால அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி எடுத்துட்டு வேலன்ஸ் பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் தன்னோட பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு எனர்ஜியை வாங்கிட்டு கண்டக்ஷன் பேண்ட் போயிடுவாங்க. இது ரொம்ப ஈஸி. இது ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அப்படியே எக்ஸ்டென்சிக் வருவோம். நாளை போக்கில் நான் இந்த மாதிரி ஒரு கரண்ட் கிடைக்கிறதுக்கு நான் டெம்பரேச்சர் வச்சு ஒர்க் பண்றேன், எஃபிஷியன்சி வேற கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் போனோம். இந்த எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். முதல்ல எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் எப்படி நம்ம பண்றோம்னா டோப்பிங். டோப்பிங்னா ஆடிங் இம்பியூரிட்டிஸ். டோப்பண்ட்னா எதை ஆட் பண்றனோ அது பேரு டோப்பண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சால்ட் கூட சில்லி ஆட் பண்றேன், சரியா? சில்லி பவுடர். சில்லியை சால்ட் கூட ஆட் பண்ணா சில்லி பேர் தான் டோப்பண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சால்ட்டோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, டோப்பிங். அவங்க நல்லதே பண்ணாலும் ஒருத்தரோட கேரக்டரை மாத்தினா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இம்பியூரிட்டிஸ். அப்ப ஆடிங் இம்பியூரிட்டிஸ்ங்கிறது பேர் தான் டோப்பிங். இதுல ரெண்டு டைப் பிரிக்கலாம். ஒன்னு என் டைப், இன்னொன்னு பி டைப். இன்னொன்னு பெரிய மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ஹோல்ஸ் நிறைய பேர் பாசிட்டிவ் சார்ஜ் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. ஹோல்ஸ்ங்கிறது ஒரு சீட் ஆஃப் எலக்ட்ரான், அது ஒரு வெற்றிடம். அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் உட்காரலாம். ஒரு காலியான சேர், அந்த சேர்ல வந்து எலக்ட்ரான் உட்காரலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் இஸ் நாட் அ பாசிட்டிவ் சார்ஜ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த என் டைப்ல யார் அதிகமா இருப்பாங்கன்னா எலக்ட்ரான் அதிகமா இருப்பாங்க. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெகட்டிவ். நெகட்டிவ் யாருக்கு சொன்னோம்? எலக்ட்ரான். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாசிட்டிவ். உடனே பாசிட்டிவ் புரோட்டான் நினைச்ச கூடாது, சேர் காலியா இருக்கு, அங்க ஒரு சீட் இருக்கு, அதனால அதுதான் ஹோல். ஓகேவா? என் டைப் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான் அதிகமா இருப்பாங்க, பி டைப் செமிகண்டக்டர்ல ஹோல் அதிகமா இருப்பாங்க. பக்கா. இந்த என் டைப் செமிகண்டக்டர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல 4 பெஞ்சு. ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்காரலாம். ஓகேவா? ஃபைன். 4வது பெஞ்சு காலியா இருக்கு. நான் உள்ள 5 எலக்ட்ரானை கூட்டு வந்துட்டேன். பென்டாவேலண்ட். பென்டாவேலண்ட்டை ரூம்குள்ள கூட்டிட்டு வரேன். டோப் பண்றது பென்டாவேலண்ட் வச்சு பண்றேன். அப்போ இந்த பெஞ்சில் 4 பேர் தான் உட்கார முடியும். ஒருத்தன் இடம் இல்லாம சுத்திட்டே இருப்பான். அந்த ஒருத்தன் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். புரிஞ்சுதா? எஸ். என்னோட டார்கெட் எலக்ட்ரானை சுத்த வைக்கணும். சரி, 4 பேர் பாண்ட் ஆயிட்டான்னா, பாண்ட் ஆகாத ஒருத்தர் நான் உள்ள போட்டேன்னா அவன் சுத்திக்கிட்டே இருப்பானா? என்னோட டார்கெட் ஃப்ரீ எலக்ட்ரான். ஸோ உள்ள ஒரு எலக்ட்ரானை கொடுத்தாச்சு. 4 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ற பெஞ்சில் நான் 5 ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன். 4 பேர் உட்காந்துட்டான், ஒருத்தன் சும்மா சுத்திட்டு இருக்கான். அந்த ஒருத்தன் தான் நமக்கு பென்டாவேலண்ட். இங்கே எலக்ட்ரான் அதிகம். இந்த கிளாஸ் ரூமை பாருங்க, இடம் காலியா இருக்கா? பெஞ்சு காலியா இருக்கா? எலக்ட்ரான் காலியா இருக்காங்களா? இல்ல, எலக்ட்ரான் தான் அதிகமா இருக்காங்க. சரியா? எலக்ட்ரான் காலியா இருக்காங்களான்னு கேட்டேன். எலக்ட்ரான் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ இது மாதிரி நான் கோடி கணக்கில் கொண்டு வந்து எலக்ட்ரானை கொட்டிடுவேன். அப்போ அந்த கிளாஸ் ரூம் ஃபுல்லாக பெஞ்சஸ் எல்லாம் ஆக்குப்பே எலக்ட்ரான் கோயமே சுத்திட்டு இருப்பாங்க. அப்படியே இங்கே வருவோம். 1 2 3 4 பக்கா 4 பெஞ்ச் இருக்கு. ஒரு பெஞ்சில் 4 பேர், செம்ம. 3 பெஞ்ச் ஆக்குப்பே ஆயிடுச்சு. காலியா ஒரு பெஞ்ச் இருக்கு. இப்போ நான் உள்ள 3 பேர் தான் கூட்டிட்டு வரேன். 3 பேரை கூட்டிட்டு வந்தோட்டி 3 பேர் உட்காந்துட்டான். ஒருத்தன் இல்ல, இடம் ஒண்ணு காலியா இருக்கு, ஒரு பிளேஸ் காலியா இருக்கு. உடனே இந்த காலியா இருக்க பிளேஸ் அப்படியே இருக்குமா? இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? எனக்கு இந்த இடம் பிடிக்கல, நான் இங்க போறேன் அப்படின்னு இங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் எலக்ட்ரான் வந்து உட்காந்துட்டான். கரெக்டா? வேற கலர்ல போடவா? எஸ். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் எலக்ட்ரான் வந்து உட்காந்துட்டான். அப்போ இந்த இடம் இங்க பிளேஸ் காலியா இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? இங்க போவான். ஸோ ஒன்னு இடம் இல்லாம எலக்ட்ரானை கொண்டு வந்து உள்ள போட்டா பென்டாவேலண்ட். இடத்த கிரியேட் பண்ணிட்டேன்னா எலக்ட்ரான் அங்க 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 மாறிட்டே இருப்பானுங்க. ஆக மொத்தம் அங்கேயும் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைச்ச மாதிரி. பட் வெரி இம்பார்ட்டன்ட்,
இந்த இடத்துல பேலன்ஸ் அந்த டோனார் லெவல் அக்செப்டார் லெவலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா ஒன் வேர்டு எழுத முடியாது. ஒன் வேர்டு செம்ம ட்ரிக்கியா கேட்பாங்க சார். ஆனா மேம்போக்கா நம்ம தப்பான ஆன்சர் கொடுக்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்டென்சிக் போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த கிடைக்கிற கரண்ட்டுக்கு ரெண்டு பேரும் தான் சார் சொந்தம். எலக்ட்ரானும் சொந்தம், ஹோல்ஸும் சொந்தம். வெரி இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரானாலையும் கிடைக்கும், ஹோல்ஸ்னாலையும் கிடைக்கும். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க அப்படின்னா அது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஆமா, 1 2 3 4. சும்மா ஒரு உதாரணத்துக்கு இங்க மேல ஒரு 2 சேர் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 2 எலக்ட்ரான் போய் உட்காந்துருச்சு. ஓகே, அப்ப இங்க 2 ஹோல்ஸ் வந்துடும். கரெக்டா? அங்க சீட்டு ஃபில் ஆயிடும், இங்க 2 சீட்டு காலியா இருக்கும். அப்போ இது ரெண்டும் டாமினேட் பண்ணாம ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது இன்ட்ரின்சிக். இதுல டாமினேட் பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா ஹோல்ஸை விட அதிகமா இருக்காங்க அப்படின்னா இது என் டைப். எலக்ட்ரான் அதிகமா இருக்காங்கன்னா என் டைப், ஹோல்ஸ் அதிகமா இருக்காங்கன்னா பி டைப். கரெக்டா? எஸ். அப்புறம் இது என்ன சார்? இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகும் சார். Ni ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NeNH. இது ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும். ஆனா இதை நம்ம எக்ஸ்டென்சிக்கு தான் டாமினேட் பண்ணி அதிகமா யூஸ் பண்ணுவோம். இது இன் ஜென்ரல் IE பிளஸ் IH இன் ஜென்ரல். ப்ராப்ளம்னு நீங்க இதெல்லாம் தடுமாற மாட்டீங்க. இந்த ஈக்குவேஷன் கேட்பாங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட சார்ஜ் கேரியர்ஸை கொடுத்துருவாங்க. இது பேர் நம்பர் டென்சிட்டி அப்படின்னு பேரு. நம்பர் டென்சிட்டி. இப்போ இதை ஹோல் கான்சன்ட்ரேஷன் கேட்டாங்கன்னா நீங்க இப்படி எழுதணும் ஆன்சர். ப்ராப்ளம்ல வரும், இப்படி வரும். கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம ஈஸி சார். இந்த 3 ஃபார்முலா வச்சு நம்ம நிறைய ஒர்க் பண்ணிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல் வே, ஹாஃப் வே, ஃபார்வர்டு, ரிவர்ஸ் மட்டும் படிப்பாங்க. இல்லை, இதுக்குள்ள தேர்ட் சாப்டரோட கான்செப்டும் செகண்ட் சாப்டரோட கான்செப்டும் உள்ள வரும் சார். செகண்ட் சாப்டர்ல ஒரு ஈக்குவேஷனும் தேர்ட் சாப்டர்ல ஒரு ஈக்குவேஷனும் ஒண்டர்ஃபுல்லாக எடுத்து இப்போ டிரைவ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இப்போ டயோட பயாஸ் பண்ணிடலாமா? சரி, ஓகே. பி டைப்பையும் என் டைப்பையும் நான் பக்கத்துல வச்சுட்டேன். பொதுவா இப்படி வச்ச உடனே பயாஸ் டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிருமான்னு கேட்டா ஃபார்ம் ஆயிடும் சார். கண்டிப்பா பேட்டரிலாம் கொடுக்க தேவையில்ல சார். ஆட்டோமேட்டிக்கா டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆயிடும். எப்படி தெரியுமா? பி டைப்ல யார் அதிகமா இருக்காங்க? ஹோல்ஸ். என் டைப்ல எலக்ட்ரான்ஸ். டியூ டு சார்ஜ் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி மாறிப்பாங்க. ஸோ இங்க வந்து யார் உட்காருவா? மைனஸ் உட்காரும். இங்க வந்து யார் உட்காரும்? பிளஸ் உட்காரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? சரி, இப்போ இது மைனஸா இருக்கா? நல்லா பெருசா போடுறேன். இங்க பிளஸ் இருக்கா? ஓகே. இதுல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எப்ப தெரியுமா பேசணும்? மெஜாரிட்டினா அங்க யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி. ஹோல்ஸ் பக்கா. இங்க எலக்ட்ரான்ஸ். டிஃப்யூஷன்ங்கிற வார்த்தை மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டிஃப்யூஸ், மெஜாரிட்டி டிஃப்யூஸ் அப்படிதான் சொல்லணும். அப்போ ஹோல் எங்கிட்டு டிஃப்யூஸ் ஆகும்? இந்த சைட்ல இருந்து இந்த சைடு ஹோல் டிஃப்யூஸ் ஆகுது. சம இல்ல? பக்கா. மெஜாரிட்டி பேசும்போது தான் டிஃப்யூஸ் வார்த்தை யூஸ் பண்ணணும். இங்கிட்டு யாரு மெஜாரிட்டி? எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி. அப்போ இவங்க எங்கிட்டு வராங்க? எலக்ட்ரான் இங்கிட்டு இருந்து. ஆமா, இங்கிட்டு இருந்து இங்க தானே போனாங்க. கரெக்டா? இங்க பாருங்க, மைனஸ் இங்க உட்காந்துருச்சு. இந்த பெரிய ஏரோ மார்க் ஏன் போட்டிருக்கேன்னா மெஜாரிட்டி, லென்த்தான ஏரோ மார்க். சின்னது மைனாரிட்டி. இங்க யாரு மைனாரிட்டி? இங்க யாரு மைனாரிட்டி? எலக்ட்ரான் தான் மைனாரிட்டி. இங்க யாரு மைனாரிட்டி? ஹோல்ஸ் தான் மைனாரிட்டி. அப்போ நீங்க மைனாரிட்டி வார்த்தை யூஸ் பண்ணும்போது மக்களே ட்ரிஃப்ட், மைனாரிட்டி யூஸ் பண்ணும்போது ட்ரிஃப்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். செம. சரி, இதுல ஒண்டர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்துல இது வந்து இப்படியே நின்றுமா சார்னா கண்டிப்பா நின்றும். பி டைப் லெஃப்ட்ல எடுக்கிறீங்க, என் டைப் லெஃப்ட்ல எடுக்கிறீங்க, பக்கத்துல வந்தோட்டி டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகி நின்றுச்சு. ஏன் நின்றுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல இந்த ஃபீல்டு என்ன தெரியுமா பண்ணும்? இந்த ஃபீல்டு இங்க பிளஸ் இருக்குல்ல, இந்த ஃபீல்டு அந்த உள்ள இங்கிட்டு இருக்க உள்ள ஹோல்ஸ நீ வராத, நான் தான் இருக்கேன்ல, நீ இப்படி ஏன் சைடே வருவேன்னு பிடிச்சி தள்ளும். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல டிஃப்யூஷன் கரண்ட்டும் ட்ரிஃப்ட் கரண்ட்டும் ஈக்குவல் ஆகி அந்த செப்பரேஷன் நின்று போயிடும் சார். அப்படி நின்று போன செப்பரேஷனை தான் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க வார்த்தையில சொல்லவே மாட்டாங்க சார். இப்படிதான் இருக்கும் சார். இதான் சார் பி டைப், இதான் சார் என் டைப், இப்படிதான் சார் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் சார் ஆக்சுவலாக டாட் வரணும். இதுக்கு அப்புறம் தான் சார் நான் பேட்டரி கொடுக்குறேன். அது ஃபார்வர்ட் பேஸ், ரிவர்ஸ் பேஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்கலாம். டிப்ளீஷன் ரீஜனோட வித்து எதை பொறுத்து இருக்குன்னா கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும். ஏன் ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகுறாங்கன்னா கான்சென்ட்ரேஷனால. பக்கா. சூப்பர். இப்போ
இது டிஸ்டன்ஸ் தானே, டிப்ளீஷன் ரீஜனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? கரெக்டா? பொதுவாக தியரி பேஜில் டெக்ஸ்ட் அதிகமாக இருந்தால் அங்கே நம்ம நிறைய படிக்கணும். டெரிவேஷன் கூட உங்களுக்கு டிஜிட்டலில் மார்க் கிடைச்சிடும். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு ஒரு புது ஐ ஓப்பனிங் இருந்தால் கண்டிப்பாக அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் செகண்ட் லெசன், ஃபர்ஸ்ட் லெசனில் இழுத்து கட்டுற ஈக்குவேஷன் சார், மாஸ்டர் ஈக்குவேஷன் சார். இஸ் ஈக்குவல் டு வி பை எல். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டிஸ்டன்ஸ், கண்டிப்பாக டிப்ளீஷன் ரீஜனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் சார். டிப்ளீஷன் ரீஜனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அந்த பொட்டன்ஷியல் தான் இஎல். எல் பிடிக்கலன்னா இடின்னு வச்சுக்கோங்க. விசி ஈக்குவல் டு இடி. விசி ஈக்குவல் டு இடி. கிளியரா? டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். டிப்ளீஷன் திக் வித் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன். நீங்க டிஸ்டன்ஸ் பேசக்கூடாது, வித்ன்னு பேசணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இப்போ ஒரு சம்மம் ஜெய்ஜான்டிக்கா ஒரு டெரிவேஷன் போட போறோம். ஓம்ஸ்ல எடுக்கிறோம். விசி ஈக்குவல் டு இடியா பக்கா, இது ஒரு ஓரமா இருக்கட்டும். விசி ஈக்குவல் டு ஐஆர், ஐசி ஈக்குவல் டு வி பை ஆர், விசி ஈக்குவல் டு இடி பை ஆர். இப்போ இந்த டியை பதிலாக எல்லுன்னு மாத்திக்கோங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்காங்களா? 78% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாருங்களேன். அதனால என்ன ஆகிட போகுது? எல் பை, இப்போ இந்த இ எல் பை ஆர் ரோ எல் பை ஏ, ஹாப்பி ஹாப்பி, எல் கேன்சல், இஏ பை ரோ சமல்ல, இஏ பை ரோ, ஐ இஸ் ஈக்குவல் டு இஏ பை ரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஏ இஸ் ஈக்குவல் டு இ பை ரோ. சார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. தேர்ட் சாப்டர்ல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஓம்ஸ்லா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் பார்த்துருப்போம். சரியா? இப்போ இத புக்ல இருக்காது. அதுதான் ஏன் இவங்க கொடுக்கலன்னே தெரியல. நாம எப்படி எல்லாரும் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்க முடியும்? பாவம். கொடுத்துருக்கலாம், இதை புக்ல கொடுத்துருக்கலாம், என்சிஆர்டி கொடுத்துருக்கலாம். நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா சஜஸ்ட் பண்ணிருப்போம். ஐ பை ஏ இஸ் ஈக்குவல் டு இ பை ரோ. சரி, இது ஒரு வாரமா இருக்கட்டும். இப்போ வருவோம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஇ பிளஸ் ஐஹெச். மறுபடியும் நமக்கு தேர்ட் லெசனோட சப்போர்ட் தேவை. ஞாபகம் இருக்கா? I is equal to NEAVD drift velocity. சூப்பர்ல, NEAVD. நான்லாம் தப்பு இல்லாமல் எழுதுறேன் அப்படின்னா நிறைய தடவை எழுதி பார்த்துருக்கேன். NEAVDக்கெலாம் நீங்களாம் ஷார்ட்கட்லாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடணும். NEAVD. IE எலக்ட்ரானை பற்றி பேசுகிறோம். இ சூப்பர். ஃபஸ்ட்டு என்னங்கிறது எழுதிடுவோமா? முடிச்சிடலாம். இந்த லெசனையும் 30 to 40 minutes நான் முடிச்சிடுவேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், த நம்பர் டென்சிட்டி, சார்ஜ் ஏவிஇ. ஓகே, நம்பர் டென்சிட்டி ஹோல்ஸ் இஏபிஹெச். சூப்பர் சார், ஒண்ணுமே இல்லை, செம ஈஸியா எழுதிடலாம். ஐஸ் ஈக்குவல் டு என்இஇ. தெளிவா போடணும். ஏவிஇ தப்பு இல்லாம போட்டுறோம், தப்பு இல்லாம போடணும். என்ஹெச்இ ஏவிடி. ஹாப்பி. விடி இல்ல, விடி இல்ல, விடி இல்ல. டக்குன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஷார்ப்பு விஹெச் போடணும். சூப்பர். இப்போ யாரை காமனா எடுக்கலாம்? இஏவை காமனா எடுக்கலாம். ஓப்பன் தி பிராக்கெட். என்இவிஇ பிளஸ் என்ஹெச்விஹெச். சில பேருக்கு இவ்வளவு நாளா சர்ஃபேஸ்ல படிச்சவங்க என்னடா செமிகண்டக்டர்ல இருந்து ஏதோ டிரைவ் பண்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் போர்டு கொஸ்டின், போர்டு கொஸ்டின். ஐ பை ஏ எடுங்க. ஐ பை ஏ இஸ் ஈக்குவல் டு இ ஓப்பன் த பிராக்கெட் என்இவிஇ பிளஸ் NHVH. சூப்பர் சார். பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. I by A, I by A, left sides are equal, right side must be equal. வழக்கம் போல E by rho is equal to E of NEV. இது உங்களுக்கு புதுசா என்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை போட்டு விடுங்க, கமெண்ட் ஏதாவது பண்ணி விடுங்க. கீழே எடுத்துட்டு வாங்க. E சரி அப்படியே இருக்கட்டும், உள்ள கொண்டு போயிருவோம் ஒரே ஸ்டெப்ல. NEV by E சார், சம சார், பிளஸ் NHVH by E சார். சூப்பர் சார். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்கே எடுத்துகிட்டு போனேன். இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி படிச்சிருக்கு. சாரி, ஆமாம் 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 ஆமாம். மொபிலிட்டி, மொபிலிட்டி, மொபிலிட்டினா என்னன்னா வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்ட். யாரு? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. எங்க இருந்தது? திருப்தியா இல்லைன்னா தேர்ட் சாப்டர் எடுங்க. தேர்ட் சாப்டர் எடுங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்கு. மொபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு VD by E. V ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. எலக்ட்ரானோட வெலாசிட்டி, ஹோலோட வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நான் என்ன எழுத போறேன்? 1 by rho is equal to 1 by rho is equal to வேற கலர் E open the bracket NE mu E சம சார் பிளஸ் NH mu H. அவ்வளவுதான் சார், இவ்வளவுதான்.
ப்ராப்ளம் வரும். மொபிலிட்டி கொடுப்பாங்க, ஹோல்ஸ் மொபிலிட்டி, எலக்ட்ரான் மொபிலிட்டி கொடுத்தா அப்படியே போட்டுற வேண்டியதான். ஈயோட வேல்யூ தெரியும் உங்களுக்கு. 1/ρ இஸ் நத்திங் பட் கண்டக்டிவிட்டி. 1/ρ இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி. அப்ப கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு கரெக்டா தான் எழுதிட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். E ஆஃப் NE mu E பிளஸ் NH mu H. ஹாப்பி? ரோ கேட்டா இதை தலையில எழுதி விட்டுருங்க. ரோ இஸ் ஈக்குவல் டு 1/E ஆஃப் NE mu E பிளஸ் NH mu H. பார்க்கறதுக்கு ஏதோ காம்ப்ளெக்ஸான ஒண்ணு மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லை, வெறும் நம்பர் டென்சிட்டி, எலக்ட்ரான், ஹோல் வெலாசிட்டியை மொபிலிட்டியா மாத்துறேன், அவ்வளவுதான். கேக் சாப்பிட்ற மாதிரி எழுதிட்டு போயிடலாம். சூப்பரா சார்? எஸ். அடுத்தது ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், மெஜாரிட்டி போர்ஷன். இது என்சிஆர்ல டீட்டெயிலா இருக்காது. நிறைய ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் இப்போ நெட்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா இதை டீட்டெயிலா கொடுக்குறாங்களா கேட்டா கொடுக்கறது கிடையாது. பட் வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட். அப்பதான் அந்த லெசன்ல வர 7 மார்க்கை எடுக்க முடியும், நம்ம கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போக முடியும். இப்போ ஃபார்வர்ட் பயாஸ் பண்ண போறேன் சார். ஃபார்வர்ட் பயாஸ் நடுவில் ஒரு கேப் விட்டு போடுறேன்ல, நீங்களும் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா கிடைக்கும். டிப்ளீஷன் ரீஜன், இது யாரு? பி டைப், இது யாரு? என் டைப். ஃபார்வர்ட் பயாஸ் நான் பாசிட்டிவ்ல கொடுக்கணும், நெகட்டிவ்ல கொடுக்கணும். இங்க இருக்க எலக்ட்ரான் எல்லாம் இந்த நெகட்டிவ், நான் ஒன்ன சேர்த்துக்க மாட்டேன், ரிப்பல் பண்றேன்னு பிடிச்சி இங்கிட்டு தள்ளும், இது இங்கிட்டு தள்ளும். அப்ப இந்த டிப்ளீஷன் குறைஞ்சுக்கிட்டே வரும். ரொம்பலாம் குறையாது, ஓரளவு குறையும், அவ்வளவுதான். சரியா? அப்போ டிப்ளீஷன் குறைஞ்சிரும். இப்போ இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சு போச்சு, டிப்ளீஷன் குறைஞ்சு போச்சு. யாரு சார் அதிகமா மூவ் ஆனாங்கன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அதுதான் சார் எக்ஸலண்டான வேர்டு. இங்க யாரை பிடிச்சி இந்த பாசிட்டிவ் தள்ளும்? ஹோலை பிடிச்சி நான் உன ரிப்பல் தானே பண்ணணும், நீ அங்கிட்டு போன்னு சொல்லுவோம். ஹோல் அங்கிட்டு போனா டிஃபியூஷன். இந்த பாசிட்டிவ்க்கு யாரு ஃபேவரட் கேரக்டர்? எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் இங்க எலக்ட்ரானுக்கு பேரு மைனாரிட்டி. ஏன்னா ஹோல் சைடு பி டைப்ல எலக்ட்ரானுக்கு பேரு மைனாரிட்டி. அப்ப அந்த எலக்ட்ரான் ஏன் சைடு வான்னு இருக்கும். அப்போ டிஃபியூஷன் அங்கிட்டு போகும், ட்ரிஃப்ட் இங்கிட்டு வரும். புரிஞ்சுதா? இங்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால கிடைக்கிற கரண்ட் தான் ஃபார்வர்ட் பயாஸ்ல நடக்கும். வெரி சூப்பர். அப்படியே ரிவர்ஸ் பயாஸ்ல சார், இந்த ரிவர்ஸ் பயாஸ்ல வேற லெவல்ல ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இதை முடிச்சுட்டு நான் டோனர் லெவல், அக்செப்டார் லெவல் சொல்லி தரேன். ரிவர்ஸ் பயாஸ் கிராஃப் நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருப்பாங்க சார். சீரியஸா நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுப்பாங்க. மிஸ்கன்செப்ஷன். எல்லாரும் சொல்லல, என்னோட அஸ்வேர செய்யவர் நிறைய பேர் தவறான புரிதல் இருக்கும். இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணோம்னா, டே நான் நெகட்டிவ்டா, நம்ம 2 பேரும் அட்ராக்ட் ஆகிக்கலாம்டா அப்படின்னு இங்கிட்டு இப்படியே வரும். கரெக்டா? இந்த சைடு. அப்போ எலக்ட்ரான்லாம் அங்கிட்டு போகும். இங்க எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சைடுனா அவங்களும் இப்படியே வருவாங்க. அப்போ ஹோல்ஸ் எல்லாம் இங்கிட்டு வரும். அப்போ டிப்ளீஷன் ரீஜன் பெருசாகிட்டே இருக்கும். இழுப்பாங்க, பிடிச்சி 2 சைடு இழுப்பாங்க. ஃபார்வர்ட் பயாஸ்னா இப்படி வரும், ரிவர்ஸ் பயாஸ்னா இப்படி வரும். கிளியரா? எஸ். கிராஃப் போடும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டோனார் லெவல், அக்செப்டார் லெவல்லாம் என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? இந்த வோல்டேஜ் நீங்க அதிகப்படுத்த டிப்ளீஷன் பெருசாகிட்டே வரும். கிராஃப் தான் இங்க எல்லாமே, கிராஃபையும் கேட்பாங்க. சரி, இந்த நிறைய பேருக்கு இந்த டோனார் லெவலு, அக்செப்டார் லெவல்ல குழப்பம் இருக்கும் சார். ஆனா அந்த குழப்பம் வர்றது ரொம்ப சகஜம்தான். நல்லா யோசிக்கிறவனுக்கு குழப்பம் வர்றது சகஜம்தான். கண்டக்ஷன் பேண்ட். சரி, இந்த வேலன்ஸ் பேண்ட்னா என்னன்னா என் டைப். வார்த்தை முக்கியம் மக்களே. என் டைப் செமிகண்டக்டர். என் டைப்னா ரூமுக்குள்ள கொண்டு வந்து நிறைய எலக்ட்ரான்ஸை விட்டா பெஞ்ச் ஃபில் ஆயிடுச்சு, எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கான், எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா ஃப்ரீயா இருக்கா, அது என்ன பண்ணுன்னா வேலன்ஸ் பேண்ட்ல இல்லாம, கண்டக்ஷன் பேண்ட்ல இல்லாம, அதான் பாண்ட்லயும் இல்லாம, போதுமான எனர்ஜி இல்லாம சும்மாவே சுத்திட்டு இருப்பான். அவன் ஃப்ரீயா தானே இருக்கான். அவன் போய் இந்த இடத்துல உட்காருவான். ஃபுல்லா போக முடியாது அவனால. இந்த நிறைய இருக்க எலக்ட்ரான்ஸ் அப்படி புதிச்சு இங்க போய் நிக்க முடியாது. அங்க போய் என்னதான் கரண்ட் கிடைச்சிருமே, அவனால போய் இங்க போய் நிப்பான். சரியா? இதுதான் டோனார் லெவல். இதுதான் டோனார் லெவல். வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு, அந்த எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. அவன் தான் பெஞ்ச்ல உட்காரலையே, அவன் ஒரு ஃபுல்லா போக முடியாது, அங்க மேல போய் ஒரு இடத்துல நிக்கிறான். அதுதான் டோனார் லெவல். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள ஹீட்டே அவனுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜியை வச்சுட்டு மேல போயிடுவான். இங்க நடந்த கரண்ட்டுக்கு ரீசன் எலக்ட்ரான் கண்டக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் டைப்ல எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போறாங்க. ஃபுல்லா போகல, டோனார் லெவல்ல போய் உட்காடுறாங்க. அவங்க கிட்ட எனர்ஜியை வச்சு போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னட்ட இருக்க எனர்ஜியை வச்சு ஒரு 10 படிக்கட்டு ஏறிட்டேன், அவ்வளவுதான்.
அதுக்கப்புறம் 2 படிக்கட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 10 படிக்கட்டுக்கு ஏறின பிறகு ஒரு காத்து அடிக்குது. அந்த காத்தே என்ன கொஞ்சம் 2 படிக்கட்டு மேல தூக்கி விட்ட மாதிரி ரூம் டெம்பரேச்சரை கொஞ்சம் மேல தூக்கி விட்டுரும். இதுக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகணும், கண்டக்ஷன் கரண்ட். புரியுதா? ஓகே, இது திருப்தியா புரிஞ்சா இப்ப லைக் போட்டு மறுபடியும் லைக் போட்டு அது போயிடும். இவ்வளவு நேரம் போலன்னா அட்லீஸ்ட் இந்த பாயிண்ட் புரிஞ்ச அளவு நமக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அக்செப்டார் லெவல், கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட். அக்செப்டார் லெவல் யாரை பத்தி பேசுறோம்? பி டைப்பை பத்தி பேசுறோம். சூப்பர் சார். இந்த பி டைப்ல ஹோல்ஸ் நிறைய இருக்குமா? ஹோல்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ இதான் அக்செப்டார் லெவல். இங்க நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இங்க எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போய் தான் கரண்ட் கொடுக்கணும்னே கிடையாது. அதுதான் நான் மிஸ்கன்செப்ஷன் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நிறைய ஹோல்ஸ் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் அந்த ஹோலை ஃபில் பண்ணி இங்கனக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க சார். இங்கனக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் அங்க போகும், ஹோலு கீழே வரும், இங்க இருக்க எலக்ட்ரான் ஹோலு கீழே போகும். ஸோ இங்க நடக்கிற விஷயம் யாரு கேரண்டி? ஹோல். ஆனா இங்க இருந்து மேல போறாங்களான்னு கேட்டா இல்ல இல்ல இல்ல. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இது ரொம்ப ஒன் வேர்ட்ல உங்களை அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனா சில பேர் இந்த டோனர் லெவல் அக்செப்டார் லெவல மாத்தி 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 போடுறாங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் என் டைப். இதை கரெக்டா எழுதினாலே இது எழுதிடலாம். எலக்ட்ரானிக் எனர்ஜி இருக்கு, அவன் எல்லாம் போய் இடத்துல உட்காரான், நான் ஃபுல்லா போக முடியல, அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் ஹீட்னால மேல போயிடும். சூப்பர் சார். இது எழுதினாலே இது எழுதிடலாம் சார். டோனர் லெவல் மேல போடணும், அக்செப்டார் லெவல் கீழே போடணும். சூப்பர். இப்ப கிராஃபுக்கு வருவோம். இந்த கிராஃப்ல பிராக்டிக்கல் லேப்லயே மெஜாரிட்டி இந்த ஆம்ப்ஸ் எழுதவே மாட்டானுங்க. இது மில்லி ஆம்ப்ஸ், இது மைக்ரோ ஆம்ப்ஸ். நிறைய லேப்ல வேற மைக்ரோ மீட்டர் இருக்காதா, அதனால மில்லி ஆம்ப்ஸ் தான் எழுதுவோம். ஃபார்வர்ட் பயாஸ் இப்படி இருக்கும் சார், ரிவர்ஸ் பயாஸ் இப்படி இருக்கும் சார். இந்த ரிவர்ஸ் பயாஸ் சடனா ஏன் இது நடக்குது? இது என்ன பிரேக் டவுன்? இது பிரேக் டவுன் வோல்டேஜ், இது த்ரெஷோல்டு வோல்டேஜ், இது த்ரெஷோல்டு வோல்டேஜ். ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். அது பேர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். எனக்கு இந்த கிராஃப் எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் சார். அப்படின்னா என்னன்னா, ஃபார்வர்ட் பயாஸ்ல டிப்ளீஷன் குறைய ஆரம்பிக்கிறாங்க, குறைஞ்சிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்களை அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இப்படி அழுத்த ஆரம்பிக்கிறேன், உடனே எல்லாம் அழுத்தல. ஒரு 5 நியூட்டன் கொடுத்த பிறகுதான் சிஸ்டம் இப்படி குறையுது. அந்த 5 நியூட்டன் தான் த்ரெஷோல்டு நியூட்டன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5க்கு அப்புறம் தான் கம்ப்ரஸ் ஆகிறாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல. உதாரணத்துக்கு இந்த பெண்ணை நான் இப்படி செய்யறேன், வளையுதா அப்படின்னா இல்ல. இதுக்கப்புறம் நான் பிடிச்சி நல்லா வளைக்கிறேன்னா அந்த பர்டிகுலர் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு த்ரெஷோல்டு ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் தான் இங்க கம்ப்ரஸ் பண்ணப்படுறாங்க, ஷேரிங் நடக்குது, ஹோல்ஸ் அங்கிட்டு போறாங்க, எலக்ட்ரான்ஸ் இங்கிட்டு வராங்க. அது பேர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். இதுல ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். இங்க ரிவர்ஸ் பயாஸ்ல என்ன நடக்கும்? ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு சார். ரிவர்ஸ் பயாஸ்ல போதுமான வரைக்கும் நான் இழுத்துட்டேன் சார். இழுத்துட்டே வரேன். கரண்ட்டும் அப்படியே கான்ஸ்டன்டாவே இருக்கு. ஏன்னா பிரம்மாண்டமான கரண்ட் இல்லை. அதுக்கப்புறம் இங்கிட்டு யார் இருப்பா அதிகமா? இங்கிட்டு அதிகமா இருக்குமா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும்னா, பாண்டிங்ல இருக்க எலக்ட்ரான்ஸை நான் தான் இப்ப அதிகமாயிட்டேன். எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நிறைய பாசிட்டிவ் வந்து இங்க உட்காந்துரும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணா, ஆட்டம்ல பாண்டிங்ல இருக்க எலக்ட்ரானை பிடிச்சி இழுத்துரும். நல்லா உட்காந்துருந்தால பெஞ்சில் அவன் தான் பாண்ட் ஆயிருக்கானே, இவங்க ஸ்ட்ரென்த் வந்ததுனால டே நீ இன்னும் ஏன்டா உட்காந்துருக்க வாடா அப்படின்னு அந்த நல்லா ஆட்டமோட பாண்டிங்ல இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டுறோம். புதுசா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேட் ஆயிடும். சடனா நடக்கும் ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேல. அப்படி புதுசா ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேட் ஆனதுனால கரண்ட் சும்மா ஷார்ட் டைம்ல பீக்ல போயிடும் சார். ஆமா சார், இதுதான் சார் இந்த இடத்துல நடக்கிறது. அதுதான் இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ்பாங்க. அதான் பிரேக் டவுன் வோல்டேஜ். பர்டிகுலர் வோல்டேஜுக்கு மேல ஆட்டம்ல எலக்ட்ரானை பிரேக் பண்ணி வெளியில எடுத்ததுனால இது பிரேக் டவுன் வோல்டேஜ். கண்டிப்பா இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ கான்செப்ட் புரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். புரியுதா? ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், த்ரெஷோல்டு வோல்டேஜ், பிரேக் டவுன் வோல்டேஜ், மில்லி ஆம்ஸ். ஆமா மில்லி ஆம்ஸ், மைக்ரோ ஆம்ஸ். இது இருக்கணும் சார். ரைட் சைடு ஃபார்வர்ட் பயாஸ். அடுத்தது ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர். இந்த ஒரு கொஸ்டினை நம்பி தான் நிறைய பேர் இருப்பான். ஆமா, போட்டாச்சா? பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இன்புட்டு கிராஃப்லேயே மார்க் கிடைச்சிடும். இன்புட்டு தெளிவாக போடணும். சில பேர் இப்போ நானே இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும். எஸ், இது இன்புட்னு எழுதணும். கிராஃப் அப்படியே அனாதையாக விடக்கூடாது. அதுக்கு லேபிளிங்லாம் கொடுக்கணும். இன்புட்டு
அவுட்புட் என்னன்னா பாசிட்டிவ்ல ஃபார்வர்ட் பயஸ், பாசிட்டிவ் வேவ் போகும்போது ஃபார்வர்டா ஒர்க் ஆகும், கரண்ட் கிடைக்கும். ரிவர்ஸ்ல கிடைக்காது. கரெக்டா போடணும். இப்படிலாம் அழகா டிஸ்கிரீட் லைன் போட்டோம்னா உங்க பேப்பர் பார்க்க ரிச்சா இருக்கும். ஓகேவா? தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா டெக்கரேட் பண்ணி எழுதி விட்டுறணும். அப்பதான் பேப்பரை பார்க்கும்போது பையன் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து எழுதியிருக்கான்னு திருத்துறவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஆமா, இது 0. சூப்பர்ல, பாருங்க, செம்ம. ஃபார்வர்ட் பயஸ்ல ஒர்க் ஆகுது, ரிவர்ஸ் பயஸ்ல 0, ஃபார்வர்ட் பயஸ்ல ஒர்க் ஆகுது, ரிவர்ஸ் பயஸ்ல 0. அவ்வளவுதான் சார். இது அவுட்புட் டியூ டு சிங்கிள் டயோட். சரியா? ஹாஃப் வே ரெக்டிஃபையர். ஃபுல் வே கொடுத்தீங்கன்னா ஹாஃப் தான் அவுட்புட், ஹாஃப் வே ரெக்டிஃபையர். செம்ம ஈஸி. இதுல ஒன்றும் பெருசா தடுமாறதுக்கு வேறையே இல்லை. இது கரெக்டா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. டயோடோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஃபுல் வே ரெக்டிஃபையர் 2 டயோடு கொடுப்போம். சென்டர் டேப் இல்லைன்னா மார்க் கிடையாது. சென்டர் டேப் இருக்கணும். புக் எடுத்து பாருங்க, சென்டர் டேப்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே. ஆக்சுவலா இது இப்படி வரணும். டயோடோட இங்க கொடுத்துருக்கணும். பரவாயில்ல, புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் இது D1, இது D2, சென்டர் டேப் இங்க கொடுத்துருப்பாங்க. பக்கா. இப்போ நான் இன்புட் கொடுக்குறேன். வேவ் 1, வேவ் 2 போதும். இது போதும், மோர் தென் எனஃப். ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இது இன்புட்டு, அவுட்புட் வரைய போறேன். கரெக்டாக தான் அடைஞ்சிருக்கேன். இது D1ஆல கிடைச்சது, இது D2ஆல கிடைச்சது, இது D1ஆல கிடைச்சது, இது D2ஆல கிடைச்சது. இந்த வேவ் போகும்போது இவங்க ஃபார்வர்டா ஒர்க் ஆவாங்க, இந்த வேவ் போகும்போது இவங்க ஃபார்வர்டா ஒர்க் ஆவாங்க. ஒரு கம்ப்ளீட் இன்புட்ல எனக்கு 2 டயோடும் பாதி பாதி கொடுக்கும். ஐ ரிப்பீட், ஒரு கம்ப்ளீட் வேவ்ல 2 டயோடும் பாதி பாதி கொடுக்கும். D1 D2 D1 D2. இந்த D1 D2 போட்டாலே நீங்க திருத்துறவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது இன்புட்டு, இது அவுட்புட். அவ்வளவுதான் சார். ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர். ரெக்டிஃபை சம்திங். எதை? ஏசியை ரெக்டிஃபை பண்றாங்க. இங்க இது ஃபிளக்சுவேஷன் இருக்குல்ல, இது டிசி கரண்ட் தான். டிசி கரண்ட் தான். இப்படி வந்தது டிசி கரண்ட் தான். ஒரே சைடு தான் இருக்கு. இது ஃபிளக்சுவேஷன் இருக்குல்ல, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தோம்னா லைட்டா இப்படி ஃபிளக்சுவேஷன் குறைஞ்சிருவாங்க. சொல்லப்போனா இப்படி நல்லா இருந்தது இப்படி வந்துடும். புக்ல சூப்பரா கொடுத்துருப்பாங்க சார். ஃபிளக்சுவேஷன் கொஞ்சம் குறையும் சார். இவ்வளவுதான் சார். ஒன் வேர்ட்ல இந்த ஆட்டம்ஸ் பிரேக் ஆகுறது, ஃபார்வர்டு, ரிவர்ஸ், கேரியர் கான்சன்ட்ரேஷன், அப்புறம் இந்த பெரிய டெரிவேஷன் எவ்வளோ இடத்துல முடிச்சிருக்கோம் சார்? 27 மினிட்ஸ் தான் சார் ஆகுது. சூப்பராக முடிச்சிட்டோம் சார். ரைட், கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் போட்ட எல்லா ஒன் ஷாட்டும் பயங்கர ரெஸ்பான்ஸ். 400 வாட்ச் ஹவர்ஸ் மேலே போயிருக்கு, 200 ஷேர்ஸ் போயிருக்கு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.